இதெல்லாம் அறிவில்லாமல் நடந்து கொள்கிறார்கள். பாகிஸ்தானால் அனுப்பப்பட்டிருந்தாலும் சரி, இவர்களே பயங்கரவாதிகளாக உருவாகியிருந்தாலும் சரி, மனிதர்களை போய் இராணுவ முகாம் மீது குண்டு வீசு, அவன் உனக்கு சரியான விடை சொல்லுவான். அதை விட்டு சும்மா பொழுது போவதற்காக வந்த கணவன் மனைவி சிறு பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொள்வது என்று சொன்னால் அரக்கத்தனம் என்று அர்த்தம். உனக்கு நோக்கம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், காஷ்மீரை விடுதலை செய்வதாக கூட இருக்கட்டும், அதுக்கு இந்த 27 பேர் அப்பாவி மக்களை கொள்வதன் மூலம் காஷ்மீரை விடுதலை அடைந்து விடுமா? மோடிக்கு போய் சொல்லு என்றால், மோடி விட்டு இராணுவ முகாமில் போய் குண்டு வீசு, மோடிக்கு தானாக தெரியும். இவனை கொன்று இவனுக்கு தகவல் அனுப்பு என்று சொன்னால் இது என்ன பொருள் என்று கேட்கிறார். எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு மடத்தனம்! இவர்களுடைய நோக்கம் வாழ்க்கையில் நிறைவேறாது. பயங்கரவாதத்தின் மூலம் காஷ்மீரை இவர்கள் விடுதலை செய்ய முடியாது. ஆகவே இதற்கு இப்பொழுது ஒரு போர் வருகின்ற சூழல் இருக்கிறது என்று கருதப்படுகிறது. ஆனால் சிந்து நதியை நிறுத்திய போதே பாகிஸ்தான்காரன் எங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டான். கண்டிப்பாக இந்த பக்கம் மோடி, இந்தியா பூராவும் இருக்கிற 140 கோடி மக்களும் மோடி என்கின்றவன் ஆளுகிறான், அவன் நாட்டின் பாதுகாப்பு குறித்து அக்கறை கொண்டவன் என்ற செய்தியை சொல்வதற்காக இந்த ஊரடங்கு சட்டமா? ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.